அங்க வந்து திருப்பி திருப்பி அந்த டிஎம்சி எம்எல்ஏ ஷானவாஸ் நினைக்கிறாங்க வந்து பிடிச்சி அவ்வளவு ரேப் மேல ரேப் பண்ணிட்டு அந்த அதுவும் புதுசா கல்யாணம் ஆகிட்டு வர்ற பொண்ணுங்க எல்லாம் அங்க போகணும். இது நான் நினைக்கிறேன் இந்த சஞ்சய் என்கிற ஒரு ஃபால் கை நான் தான் பண்ணி வந்திருக்காங்க ஒரு சிவிக் வாக்கர், அவனை தூக்கி போடணும். நம்ம பெண்களை நம்ம பேணிச்சு பாதுகாத்து அரவணைச்சு வச்சாதான் நம்ம சுதந்திர தினம் நிஜமாவே ஒரு சுதந்திர தினமாக இருக்கும் சொல்லுவாங்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்னால சந்தேஷ்கலி என்கிற ஒரு செட் ஆஃப் ஃபிஷிங் வில்லேஜஸ் இருக்கு. அங்க வந்து திருப்பி திருப்பி அந்த டிஎம்சி எம்எல்ஏ ஷானவாஸ் நினைக்கிறாங்க வந்து பிடிச்சி அவ்வளவு ரேப் மேல ரேப் பண்ணிட்டு அந்த அதுவும் புதுசா கல்யாணம் ஆகிட்டு வர்ற பொண்ணுங்க எல்லாம் அங்க போகணும். இந்த டிஎம்சி ஆளுகள் ஆபீஸ்ல வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, அப்புறம் அனுப்புவாங்க. நான் சொல்லியிருந்தேன், தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு அந்த பதிவை பார்க்கல. ஏன்னா அவங்கள வந்து டைரக்டா அது வந்து இன்வால்வ் ஆகும். ஏன் உங்க வீட்டுல நடந்தாதான் அது முக்கியமா, இன்னொருத்தர் வீட்டுல நடந்தா அது முக்கியம் இல்லையா? என்னைக்கு நாம எல்லாரும் ஒன்னா நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம சமுதாயம் உருப்படும். நான் நினைக்கிறேன் இந்த சஞ்சய் என்கிற ஒரு ஃபால் கை நான் தான் பண்ணி வந்திருக்காங்க ஒரு சிவிக் வாக்கர், அவனை தூக்கி போகணும். வேற யாரும் கிடைக்கிறாங்க. ஏன்னா இனிமேல் ஒவ்வொருத்தரும் இது மாதிரி வண்டியை ஓட்டிட்டு ஒருத்தர் அடிச்சுட்டு போயிடுவான். ஒரு எம்பியோட பையனோ பணக்கார பையனோ இன்னொருத்த வந்து நான் தான் பண்ணேன்மா. இது மாதிரி ஆட்கள்லாம் தூக்கிலிட்டோம்னா அடுத்த ஒருத்தர் வரமாட்டான். அது மட்டும் இல்ல, சிபிஐ கிட்டையும் சரி, அங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி கிட்டையும் சரி, நம்ம மத்திய அரசு மோடிஜி அவர்களோ அமித்ஷாஜி அவர்களுக்கோ என்னுடைய வேண்டுகோள் கோரிக்கை, தயவு செய்து இது ரொம்ப சீரியஸா எடுக்கணும். நம்ம பெண்களை நம்ம பேணிச்சு பாதுகாத்து அரவணைச்சு வச்சாதான் நம்ம சுதந்திர தினம் நிஜமாவே ஒரு சுதந்திர தினமாக இருக்கும்னு சொல்லி எங்களுடைய மருத்துவமனையும் சுற்றுச்சூழல் இருக்கிற அத்தனை பேரும் நாளைக்கு ஒரு நாள் கருப்பு பேட்ஜஸ் அல்லது கருப்பு சட்டைகள் போட்டு வர சொல்லியிருக்கோம். மார்க் ஆஃப் ப்ரொடெஸ்ட். நாங்க மட்டும் இல்லை, நாடே எழுந்து கண்டனம் தெரிவிக்கணும். அப்பதான் நம்ம பெண்களை பாதுகாக்க முடியும். திருப்பி சொல்றேன், இது மாதிரி சமூகத்துல சமுதாயத்துல அநீதிகள் நடக்கும்போது நாம என்ன நினைக்கணும்னா, உங்க வீட்டுல நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? சும்மா இருக்க மாட்டீங்கல்ல. இன்னொரு வீடுக்கும் நம்ம வீடுக்கும் வேற்றுமை வேண்டாம். ஜெயஹிந்த்.